தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வயிற்றுப் பிள்ளையை நம்பி கைப்பிள்ளையை விட்ட கதை. அண்ணே, இந்த பழமொழி அர்த்தமுள்ளதா தெரியலையே. எந்த ஒரு தாயாவது தன் வயிற்றில் வளரும் குழந்தையை நம்பி கையில் உள்ள குழந்தையை விட்டு விடுவாளா? இந்த பழமொழி சரியில்லை என்ன மணிகண்டா. இந்த பழமொழி ஒரு ஞானியின் திருவாக்காகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இதன் அர்த்தம் சூக்குமமானது, நாம் நினைப்பது போல் அல்ல. வயிற்று பிள்ளை என்பது என்ன, கைப்பிள்ளை என்பது என்ன? வயிறு என்றாலே உணவைத்தான் குறிக்கும். இந்த உடல் உணவினால் உருவாகிறது. இது மாமிசத்தால் ஆனது. உணர்வற்ற ஜடப்பொருள், கண்ணுக்கு தோற்றமாவது. கண்ணுக்கு காட்சியாகிற இந்த பௌதிக உடல் உருவத்தையே ஒரு ஆள், ஒரு மனிதன் என எண்ணுகின்றோம். நான் என்பது இந்த புற உடம்புதான் என்று எண்ணி எண்ணி ஏமாந்த வாழ்வு வாழ்கின்றோம். உண்ட புற உணவு வயிற்றில் செரிமானமாகி குறிப்பிட்ட அளவு அன்றாட தேவைக்கான ஆற்றலாகவும் எஞ்சியுள்ளது உடல் செல்களாகவும் மாறி உருவம் பெருகுகின்றது. இது வயிற்று பிள்ளையாகும். வயிறால் வளர்ந்த இந்த உடம்பு வயிற்று பிள்ளையாகும். கை என்பதற்கு தமிழில் பல பொருள்கள் உண்டு. அதில் முக்கியமானது ஆன்மா என்பதே. கைபிடித்தார் நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன் என்றார் வள்ளலார். இது நித்திய ஆன்மாவில் அனாதியே எழுந்தருளியிருக்கும் கடவுள் அருள் ஆகிய திருவடி நிலையை குறிக்கிறது. கை என்கின்ற சொல்லுக்கு இருப்பு மற்றும் அனுபவம் என்ற இரு பொருள்கள் உண்டு. ஆன்மா என்பதே கடவுள் இருப்பையும் அவருடைய தன்மையாகிய அருள் அனுபவத்தையும் ஒரு சேர வெளிப்படுத்தும் இடமாகும். ஆன்மா என்பதே கடவுளின் பிள்ளை நிலையாகும். இதைத்தான் மணிவாசகர் கரம் குவிவார் உள் மகிழும் கோண்கழல்கள் வெல்க என்றார். மனிதன் புறத்தில் தோற்றமாகும் உடல் உருவத்தையே மருள் அறிவால் மருண்டு தனது வடிவம் என்று தவறாக எண்ணுவதால் முடிவில் தவறிப்போகின்றான். அதனால் தனது உண்மையான அகவடிவமாகிய நித்திய ஆன்மாவை அனுபவத்தில் ஏற்காமல் விட்டுவிட்டு இறப்பதும் பிறப்பதுமாய் தொடர்ந்து அழல்பட்டு கொண்டே இருக்கின்றான். பக்குவ காலத்தை கடவுள் அருள் கூட்டி வைக்க முடிவில் எப்படியும் தன்னை அறிந்து இன்புறுவான். நன்றி.